Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். Mistake that didn't land. Too. Are you questioning if Israel was committed? Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I'd never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. You know, when I say, okay, now you have 12 hours, you don't go out in the first hour and just drop everything you have on them. So I'm not happy with them. I'm not happy with Iran either. But I'm really unhappy if Israel's going out this morning because of one rocket that didn't land, that was shot, perhaps by mistake, that didn't land. I'm not happy about that. You know what? We've been. Are you questioning if Israel was committed? Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I'd never seen before. The biggest load that we've seen. I'm not. இஸ்ரேலின் செயல்பாடு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். ட்ரம்ப் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேல் இரண்டு நாடுகளுமே தற்காலிகமாக தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்தது. முதலில் ஈரான் தான் தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் எடுத்த முடிவிற்கு ட்ரம்ப் வரவேற்பு தெரிவித்திருந்தார். இது நடந்து 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் இஸ்ரேல் தனது வாக்கை மீறி இருக்கிறது. அதாவது ஈரான் ராணுவம் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்க போவதாக ஈரான் தரப்புக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்ததுடன் தாக்குதலையும் நடத்தியதாக இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதற்கு தான் தற்போது ட்ரம்ப் மிக கடுமையான கோபத்தில் இஸ்ரேலின் செயல்பாடு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை, தாக்குதல் நிறுத்தம் என்று கூறிவிட்டு உடனடியாக எப்படி தாக்குதல் நடத்த முடியும், இஸ்ரேல் எப்படி இந்த முடிவை எடுத்தது, குறைந்தபட்சம் 12 மணி நேரம் அமைதியாக இருக்க வேண்டும், இதைத்தான் நான் இஸ்ரேலிடமும் தெரிவித்திருந்தேன். ஆனால் போர் நிறுத்தம் அறிவித்து 1 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் இஸ்ரேல் பதில் தாக்குதலுக்கு எப்படி தயாரானது? இந்த செயல்பாடு எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கவில்லை. ஈரான் மீது கோபம் இருந்தாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலின் செயல்பாடு தனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று தெரிவித்ததுடன் இரு நாடுகளும் நீண்ட காலமாக சண்டையிட்டுக் கொண்டு வருகிறது. ஆனால் எதற்காக சண்டையிடுகிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமலேயே இன்னும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்ததுடன் மிக கடுமையான வார்த்தைகளையும், அதாவது ஒரு கட்டத்தில் இரண்டு நாடுகளையும் கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்து பேசினார் அதிபர் ட்ரம்ப். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.